நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக மாற்றுவோம், வேளாண்மை செய்வதை அரசு வேலையாக மாற்றுவோம். தமிழ்நாட்டில் எதுக்கு ஒரு தலைநகரம், 5 தலைநகரத்தை உருவாக்குவோம். அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மத்திய அரசுக்கெல்லாம் வரிலாம் தரமாட்டோம், நாங்கள் எதுக்கு வரி தரணும். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இதை கேட்கும்போது ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்துது இல்லையா? ஒரு சாமானிய மக்கள் கேட்கும்போது ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தும், ஆச்சரியத்தை ஏற்படுத்தும், வியப்பை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு நாளும் நம்பிக்கை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது கட்டுக்கதை என்பதை ஒரு சாமானிய மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஜோம்பிகள், தற்கூரிகள், நாம் வெறுமனே டிவிகே கட்சியை சார்ந்தவங்க மட்டும்தான் தற்கூரி அப்படின்ட்டு சமீப காலமாக அழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை விட தற்கூரிகள் யாருன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். எங்களுடைய டிவிகே கட்சிக்காரங்க எப்படின்னா, அவங்க விஜய் நடித்த பட காட்சியால் தற்கூரியாக மாறினவங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எங்கள் அண்ணன் சீமானின் பேச்சினால தற்கூரியாக மாறினவங்க. அவங்க எதை சொன்னாலும் நம்புவாங்க. எங்கள் அண்ணன் சீமான் எதை சொன்னாலும் நம்புவாங்க. நான் நெய்தல் படையை அமைத்து இலங்கைக்கு சென்று தனியிலம் பெறுவேன் என்று எங்கள் அண்ணன் மேடையில் வீர வசனம் பேசுவார். அதையும் நம்ம தம்பிகள், நாம் தமிழர் ஜோம்பிகள் நம்பிட்டு கரவொலி எழுப்புவாங்க. இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சொல்லி தேர்தலில் போட்டியிட்ட சீமானால எப்படி தனியிலம் பெற முடியும் என்பதை அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதையும் நம்பக்கூடிய கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் ஜோம்பி கூட்டம். தொடர்ச்சியா இந்த சீமானுடைய வேலை என்னன்னா, இந்த அப்பாவி தமிழர்களை, ஈழத் தமிழர்களை ஏமாத்தி தனியீழத்தை பெறப்போகிறேன் என்று சொல்லி வெளிநாட்டில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை இந்த நாம் தமிழர் சீமான் அவங்க கிட்டலாம் பணத்தை பெற்று, திரள் நிதியை பெற்று, கோடி கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வேலையை தான் இந்த சீமான் செய்கிறாரே ஒழிய ஆட்சை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்திலையும் இந்த சீமான் செயல்படலை.